ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மலைக்கு போகிறேன். மலையில் ஆபத்தான கோயை இங்கேயும் பாம்பு எல்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மலைக்கு தான் வந்திருக்கேன். உள்ள நிறைய குகையெல்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. அந்த கோயப்பெல்லாம் காமிக்கிறான், ஆபத்தான கோயப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க. இங்கே ரெண்டு போஸ்ட் கொடுக்கும். மேலே காமி. இப்போதே ஓரளவு மேலே வந்திருக்கேன். இன்னும் போகணும், மேலே போகணும். ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. மேலே போகணும் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குடவுக்கு பக்கத்தில் வந்துட்டான், வாங்க போகலாம். இங்கிட்ட ஒரு ஒன்று இருக்குது. இப்போ இதுக்குள்ள போக போகிறேன், இது அப்புறம் வந்து போக போகிறேன். இதுக்குள்ளே போய் பார்ப்பான். குகைக்குள்ள வந்துட்டான். நிறைய கல்லெல்லாம் கிடக்கு உள்ள. கொஞ்சம் ஆபத்தான குகை தான். நம்ம ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. உள்ள என்னமோ சவுண்டு பயங்கரமாக கேட்குது. உள்ள என்னமோ எனக்கார உள்ள போய் பார்ப்போம். பார்த்து வேணுங்க. உள்ள இருட்டா இருக்கு. உள்ள இருட்டா இருக்கு. சரியா இருக்கா? நல்லா இருக்கு. உள்ள உள்ள ஏரில் இருக்கு. அங்கே ஒரு கோவை இருக்கு, அந்த கோயை இப்போ காமிக்கிறவாங்க. உள்ள சந்து பெரிய சந்தா வந்து போகுது. இதுக்குள்ளதான் வந்து அந்த காலத்தில் இங்கிட்ட செல்லு பிளாஸ்டிக் அடிங்க. இந்த யாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. உள்ள சந்து பெரிய சந்தா போகுது. உள்ள சந்து வேற உள்ள சந்தா போகுது. இங்கிட்ட சந்து பெரிய சந்து. இதில் எதுவும் அநேகமாக பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னு தெரியல, எவ்வளோ இருட்டாக இருக்கு. உள்ள ஓட்டைக்கு கால் பார்ப்போம். இந்த ஆபத்தான இடம். பாம்புகள் இருக்கு, பாம்புகள் இருக்கும் பாருங்க. எவ்வளோ ஆபத்தான போகிறாங்க. உள்ள நம்ம இருக்குது. இந்த உள்ள ஒருத்தர் போகிறாரு. உள்ள போக முடியாது. உள்ள ரொம்ப இருட்டாக இருக்கு. உள்ள ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. இதுக்கு மேலே ஒரு கோவ போகுது பாருங்க. இதுக்கு ஆள் போக முடியல. இல்லைன்னா பாம்புதான் இருந்து வந்தாலும் வந்துடும். வெளியில் போயிடுவோம். ரொம்ப பெரிய குகையாக இருக்கு. பார்த்து விழுந்துடாத. யாருங்க ஒரு சொல்ல கோயில் மேலே வந்து பார்த்தாச்சு. அதுக்கு மேலே செப்பு இருக்குன்னா இங்கே ஒரு கோவம் போகுது. உள்ள காமிக்கணும் பாருங்க. இப்போ இருக்கு பாருங்க உள்ள. இதுதான் எங்கள் ஊரில் குருவி. பாறையில் குருவி இருக்கு. இதுதான் எங்கள் ஊர் வந்து குருவி, பாறை குருவின்னு சொல்லுவான். ஆமாம், ஆனால் குருவி இல்லை. இப்போ கூடெல்லாம் உடஞ்சிருச்சு. உங்கள் ஊரில் என்ன சொல்லுன்னு மறக்காம சொல்லுங்க. ஆமாம், இப்படியே இந்த கீழே பத்து இங்கிட்ட வந்து மேலே ஒரு பாதை இருக்குது. அது வழியே தான் பத்து போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். அப்படியே ஏறு. இந்த பிடிச்சிக்க. அப்படியே ஏறு. ஒருத்தர் ஏறு பிடிக்குது. ஏற்றிங்கிற காமி. இந்த பின்னாடி வேறு ஏற முடியாமல் வந்துட்டு இருக்காங்க 2 பேர். ஏறி பொத்துவாங்க. இந்த இங்கிட்ட நிறைய செடி காடெல்லாம் வேறு இருக்குது. இங்கே ஒரு குகை இருக்குது. உள்ள சந்து பெரிய சந்து குகை மாதிரி இருக்குது. எனக்கார உள்ள இருக்கும் வாய்ப்பு இருக்குது. உள்ள ஒரு சின்ன பெரிய இதாக பயங்கரமான குகை. உள்ள எனக்கார நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு உள்ள சந்து சந்தா இருக்குது. லைட் எதுவும் கொண்டு வரல. அதாவது உள்ள இருட்டாக இருக்குது. உள்ள போக முடியல. உள்ள பாதி மலையில் இருக்கான். எங்கள் ஊர் வியூஸ் பாருங்க. தென்னந்தோப்பாக இருக்குது. கீழே ஃபுல்லாக நல்லா தெரியுது. கொஞ்சம் நன்றி. செல் கேமரா தான் கொஞ்சம் நார்மலாக தான் தெரியும். இங்கே வா, இங்கே வா. தண்ணி
பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மேலே ஏற வேண்டியிருக்கு நிறையா. இன்னும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இருக்குண்ணா. இது ஒரு ஆபத்தான குகை, இதுக்கு போகிற பாருங்க. இது வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. மேலே மேலே ஆடு இதெல்லாம் வந்து மழை பெஞ்சா உள்ள நினைக்கிறேன். நல்லா அருமையான குகை. இருக்கலாம், நல்லா இருக்கு. எப்படி இருக்குண்ணே? ஒரு குடும்பம், குட்டி குடும்பம் தங்கிருக்கலாம் தான் இருக்குது. இல்லை அப்படியே வேற லெவலில் இருக்கா. பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். நான் இப்படி தூரம் ஏறணும் பாருங்க. நான் ரொம்ப தூரம் ஏறணும். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். ஆமாம் பாருங்க, கையெல்லாம் எதை முக்கியம் தண்ணி நிற்கிறான் சுருக்குது. ஹாய் கட்ட புக்கில் வேறு இருக்குது, வலிக்கிட்டு வந்தால் முக்கு மரம் உடஞ்சோங்க பாருங்க. வேற ஏறிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாதி மலை மேலே ஏறி இருக்கான். மலை பயங்கரமான பெரிய மலை, நான் ஏறுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ரொம்ப கஷ்டம். வேறு எம்பூரத்தில் ஏறி வந்திருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா பாடியாருக்கு மேலே டயர்டாகிடுச்சு, மேலே ஏறல. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தர மாட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பார்த்தீங்களா? மறுபடியும் கிளம்பியாச்சு. மறுபடியும் ஒரு பயணம் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கான். மேலே நீ கொண்டைக்கிட்டே போகணும். வாங்க இன்னும் நம்ம அங்கே போகணும். இன்னும் ரொம்ப ஒசரத்துக்கு போகணும், அங்கே போகணும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பாதி மலையில் நிற்கிறான். லவா மரத்து கிட்ட வந்துட்டான். லவா மரம் இருக்குது இங்கே, லவாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மலைக்கு வந்துட்டான். லவா மரம் இங்கே இருக்குது, அங்கே பார்க்கலாம். அதோ இருக்குது பாருங்கள். இங்கேருந்து கம்மி பேசுகிறேன்டா. வளர்ந்தே இருக்கானு தெரியல, ஏதோ ஓடுற சவுண்டெலாம் கேட்குது. இது மாதிரி 2 காமிப்பா. அது இருக்குது லவா மரம். ஆனால் இல்லைனா இவனை வெட்டாம மாட்டேன். ஒரு லவா மரம் இருக்குது. இங்கே யாருங்க பேக்ரவுண்ட் வியூ எப்படி இருக்கு பாருங்க. எங்கள் ஊர் ஒரு லவா மரத்தை கண்டுபிடிச்சிட்டான். பழம் அப்படியே வேறு டேஸ்ட்டாக இருக்கான். யாருங்க அதாத்த அப்படியே இறக்கிட்டு இப்போதான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. காயெல்லாம் நிறையா இருக்குண்ணா. இன்னும் கொடு. காய் தான் இந்த பழமே நல்லா இருக்குது காயை. யாருமே வரல. ம் இன்னும் அந்த அளவுக்கு பழம் இன்னும் பழுக்கலை, பழுக்க ஆரம்பிக்குது. நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்ட் 2 வீடியோ போடுறான். இப்போ இருக்கு மறக்காம அது கமெண்ட் பண்ணுங்கள். யாருங்க பழத்தை காய் இது தான் தெரில. சின்ன பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குது. ம் அலப்பி விட்டுறாரு காயெல்லாம். வந்துருச்சு இல்லையா? நான் முன்னாடி வந்தாரங்க.
பாருங்க எப்படி இருக்குன்னு. பாதை வேற காணா. ஆளே இல்லாத நடமாட்டம் அந்த பாதையிலேருந்து போய்க்கிருக்கான். செடியாக தான் இருக்குது பாதல்ல. இல்லை பாம்பு வச்ச பிறகு கொஞ்சம் பார்த்து போங்க. அங்கே எப்படி இருக்குன்னு பாதை. அந்த செடி தான் கிளாக்கா செடி. ஏது இதே கிளாக்கா செடி. இந்த அது நல்லா இருக்கும் சாப்பிட. கிளாக்காய் இது இல்லை, இது காரங்காய். இது காரங்காய். என்ன காரங்காய் காய்ச்சல் தான் காரங்காய் செடி. இது மாங்காய். மலங்காரங்காய். இந்த மாதிரி புதருக்குள்ள போகையில் ஒரு பெரிய பாம்பு ஓடுற மாதிரி பெரிய பாம்பு மாதிரி போட்டோம்னா பார்ப்பாங்க. முன்னாடி ரசிப்போம் அன்னைக்கு ஏற்றோம்ல. வா ஒரே செடியாக இருக்குப்பா. வந்தாச்சு ஒரு வழியா மேலே. அந்த பாரதி தான் மேலே கொண்டாந்தா. அங்கே தான் போகணும். லவ மரம் அங்கே தான் இருக்குது. வாங்க போவோம். பார்த்து வழுக்கு பாருங்க. இங்கே ஒரு கோவம் இருக்கு பாருங்க. இதுக்குள்ள பாருங்க இங்கே ஒரு கோவம் இருக்குது. மேலே நான் நிறையா கோவம் இருக்குது. எல்லா கோவையும் காமிச்சேன். மறக்காம சார் சர்க்கு. பாதையே இல்லைப்பா. பாதையே இல்லை. கொஞ்சம் ஆபத்தான கண்டேன். இது வரைக்கும் இந்த மலையில் மனிதர்கள் ஏறவே கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி பாதை எங்கிட்ட இருந்தால் இன்னொரு ஊற்று இருக்குது. ஊற்ற காமிக்கிறாங்க. எப்பவுமே வத்தாது. தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கான்னு இருந்துட்டு தண்ணி பாருங்க அப்படி பால் மாதிரி இருக்குது. தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி இந்த ஊற்றி எப்பவுமே வத்தாது. இந்த கோயிலில் இருக்குது இப்படி பால் மாதிரி இருக்காது. சூப்பராக கிடக்கு. நல்லா பால் மாதிரி இருக்கு பாருங்க தண்ணி. இந்த ஊற்று எப்பவுமே வத்தாது. மலையில் பாதி மலையில் இருக்குது. இந்த ஊற்றுல தான் அந்த காலத்தில் உள்ள முனிவர் வந்து தண்ணி மோண்டு கொடுத்ததா. அகத்திய முனிவர் இங்கே தான் வந்து தண்ணி எடுத்து போனாரா அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியலை. தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி நல்லா இருக்குங்களா குடிக்க? குடிக்க நல்லா இருக்குங்க. நீ குடி. ஹைட்டாக குடி. முன்னாடி ஏதோ பாம்பு தான் வர்ற மாதிரி இருக்கு. பாம்பு வந்துடாமல் ஸ்னேக்கு நல்லா தானே இருக்குது. அதே இருக்கு. இந்த ஒரு இது மாதிரியே இருக்கு. செத்தையாக கிடக்கு. நல்லா இருக்கு. எது மழை இருந்தா காமிங்க. மழை இழந்த கொடி வேற கொடியெல்லாம் அதில் ஏறி இதாகிடுச்சு. இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. காய்க்கிற சீக்கிரம் வந்தோம்னா சொன்னோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மலையாளம் பிடிங்கி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறான். இங்கே ஒரு வீடு இருக்குது. சரியான வீடு. நம்மளுக்காண்டியே உருவாகிருக்கு. இதுக்கு தான் பொத்து போனேன். அருமையான வீடு பாருங்க எப்படி இருக்குண்ணே. சூப்பராக இருக்குது. இதில் போயிட்டு இங்கே உட்காந்துருக்கலாம். நல்லா இணல் அப்படியே இந்த வழி இருந்தோம்னா இதில் பத்துட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்குது. ஒரு வீடு மாதிரி இருக்கா. இங்கே நிறைய மண்டோடுகள்லாம் கிடக்குது. யாருங்க இது என்ன மண்டோடு மறக்காம சொல்லுங்கள். ஏதோ செத்து கிடந்திருக்கு. இது என்ன மண்டோடுன்னு தெரில. ஆமாம். ஏதோ செத்துருக்கு. குரங்கு மண்டோடுன்னு சொல்கிறாங்க. என்னதுன்னு தெரியல. என்ன இதுன்னு தெரில. எப்போ செத்துச்சுன்னு தெரியல. எலும்பு லவா மரத்துக்கு வந்தா லவா பழம் இல்லை. இங்கே தான் கிடக்கு. இந்த மரம் நம்மளை ஏமாற்றிடுச்சு. உள்ள சாப்பிட்டாங்க. இந்த இதையா கிடக்கு. குரங்கு பிடிங்கி சாப்பிட்டுருச்சுங்க. ஒவ்வொரு பழம் தான் கிடக்கு. இந்த இடத்துல இறந்த பழம் இல்லை. லவாப்பழம். லவாப்பழம் பாருங்க. இங்கே ஒரு லவா மரத்துக்கு வந்துட்டான். எனக்கு பூரா பிஞ்சு. இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு பிஞ்சு. வாங்க அடுத்த மரத்தை பார்ப்போம். இங்கே பாருங்க. இங்கே
அப்புறம் கொத்து கொத்தா காய் கிடக்கு. திரும்ப இவ்வளவு காய்ச்சிருக்கு நல்லா. ஒரே ஒரு பழம் இருக்குது இதில். ஃபுல்லாமே காயாத்தே இருக்குது. இது ஒரு பழுக்கட்டும். இவங்கெல்லாம் நிறையா காய் இருக்குது. காய் நிறையா கிடக்குன்னு பழுக்காமல் இருக்குது. பழுக்கலை. பழுத்ததுக்கப்புறம் வருவோம் ஒரு நாள். பார்த்துக்க லவா மரம் இந்த இருக்கு பாருங்க. பாறை நின்றுக்கிட்டே பிடுங்கலாம். இந்த காய் தான் கிடக்கு. காயாக சரி எப்படி காய் கிடக்கு. அப்படியே பக்கத்தில் இந்த மரத்தில் பார்த்தோம்னா நிறையா பழம் காட்டி. அங்கே இன்னொரு மரம் பக்கத்தில் இருக்குது. அந்த மரத்தில் பார்ப்போம் எப்படி காய் கிடக்கும். பாருங்க இங்கே இங்கிட்ட ஒரு குகை, இதுக்குள்ள ஒரு குகை போகுது. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த குகைக்குள்ள உள்ளே போய் வீடு போகிறோம். சின்ன சின்ன பழமாக இருக்குது. இது ஒரு பழுத்து இருக்கு இந்த மரம். இதில் வச்சுக்காம சார் கொத்து கொத்தா ஸ்டில் எடுத்துருக்கு. இதில் இருக்க நுட்டு பகுதியை வந்து கிள்ளி குழந்தைகளுக்குலாம் சளி பிடிச்சி குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சதுக்கு இந்த அப்படியே நசுக்கி எண்ணெயில் வாட்டி தீயில வாட்டி வாடை பிடிச்ச சளியெல்லாம் இருக்காது. பாருங்க இது வாடகையும் நல்லா கம்மன்னு இருக்கும். இந்த இது ஃபுல்லாக அந்த செடி தான். சிவப்பு கலர் ஒன்று போயிட்டு இருக்குது. இன்னும் அவங்க காட்டு வயலில் வர்ற அந்த பெரிய வயல் தெரியுதா இல்லையா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குண்ணே. வேறு லெவலில் இருக்கா? நல்ல ஹைட்டு வந்துட்டான். மலை மேற மாடெல்லாம் வண்டு மாதிரி சின்ன சின்னதாக தெரியுது. மலை உச்சியில் இருக்கான். மலை உச்சியில் இருக்கும் பாருங்க. இந்த அடுத்த லவா மரத்துக்கு வந்துட்டான். பக்கத்தில் நிறைய மரம் இருக்குது. ஆனால் பழுக்கலன்னா பார்த்தீங்கன்னா லவா மரத்துக்கிட்ட வந்துட்டான். கிலாக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மயிரும் தெரியல. அதை கட் பண்ணிடுவோம். பாருங்க இதுலேயே அங்கே இப்போ ஏறி வந்தான். எப்படி இருக்கு பாருங்க ஏறி வந்ததுதான். இதெல்லாம் ஏறி வந்தால் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க லவா மரம் தூள் எங்கேயே இருக்குன்னு மேலே ஏறி நின்ற இடத்துல அப்படி விடுங்களாமா. வேறு லெவலில் இருக்குது பாருங்க. நின்ற இடத்துல லாபம் அப்படிங்கிறக்காக பழுக்கள் அவ்வளோ சரியா. ஒவ்வொரு விலையும் ஒவ்வொரு பழமும் வைக்கிறீங்க. உள்ளே ஒருத்தன் மாட்டிக்கிட்டேன். வெளியே வர முடியாமல் கிடக்குறேன். அவனை அப்படியே இங்கே விட்டுட்டு போக வேண்டியதேன். அவள் நல்லா மாட்டிக்கிட்டாப்புல பொக்க முடியாமல். வாங்க உள்ளே போக பார்ப்பான். நாங்கள் வரலப்பா, நீ தானே இருந்துக்க. இங்கே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நல்லா இருக்குது இடம். அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கேன். டயர்டாகி மயக்கம் போட்டு வந்துட்டேன். அப்போதே ஆளை தண்ணி தொளிச்சு. தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை. இங்கடா இது வந்து மலை. என்னதுடா? மலை. ஆமாம், ஏதோ ஒரு உயிரினம் இருக்குது. அது என்னதுன்னு தெரியல. எடு. இது ஓந்தி மாதிரி இருக்குது. அதை இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கருப்பு ஓந்தி. பார்த்தீங்களா, ஆபத்தான பூச்சிகள். பாருங்க அங்கே ஏதோ நடமாடுது. நம்ம ஆளுதே நடமாடிட்டு இருக்காப்புல. இது நல்லா இருக்கு. உள்ள குழு குழுந்து இருக்கு. இது நல்லா இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் ஹெவியான வாடையாக இருக்கு. ஆமாம், இந்த வவ்வால் இந்த மாதிரி இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஆமாம், வவ்வால் தான் இருக்கும் போல. வவ்வால் நிறையா இருக்குது. வவ்வால் தான் இருக்குது. இன்னும் மேலே எல்லாம் சன்சன் தான் இருக்குது. அதில் வவ்வால் வாடை தான் இருக்குது. இதே உள்ளே போகலாம். அங்கிட்டு பொத்துடலாமா? பொத்துடலாம்னு நினைக்கிறேன். இந்தப்பா இருக்கு பழம்.
வாழை அங்கிட்டு போகுது. இதில் என்ன போடலாம்? எடுக்கலையாடா? இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாதை போயிட்டு இருக்கு. நான் மேலே ஆமாம், இந்த குடவுல நம்ம இப்போ போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தரத்தில் ஒரு குகை இருக்கு பாருங்க, மேலே ஏறியாருண்ணா. அங்க உள்ள நல்லா இது ஒரு குகை. அப்படியே உள்ளே போவோம். இங்கே ஒரு குகை. இந்த குகைக்கெல்லாம் பொத்து போய்க்கிறங்க பாருங்க. குகைகள் நிறைய இருக்குது. இது இந்த குகைக்குள்ள இதுக்கு மேலாம் போக முடியாது. வழுக்குறாடே. பார்த்து அந்த வெட்டு இருக்கு மாதிரி முதிக்கிறதுக்கு வெட்டு பல்லு பாறை வெட்டு. ஏன்னா அங்கிட்டு வந்தியா? இதுல துத்தியா இருந்தா பாரு. இதுல ஏறியா? இந்த கேப்லாம் பொத்து போனேன். அதெல்லாம் ஏற முடியாதா? ஈஸியாக ஒத்துடலாம். ஏறி நாங்கள் காலை தூக்கி வச்சு மேலே ஏறினேன். கீழே வந்து வச்சு இந்த கேப்ல பண்ணுவோம்டா. இல்லை அந்த கேப்ல பார்க்க முடியாது. அந்த கேப்ல போக முடியாது. அந்த கேப்ல பார்க்க முடியாது. நான் பொத்துருவேன், நீங்க பார்க்க முடியாது. அந்த கேப் நேரா கீழே இறங்குற மாதிரி இருக்கான்னு பாரு. இது பாரு. எந்த கேப்? அந்த மூளை கேப்பு போ. இந்த மூளைக்கா? அதை கேப் கேமரா அப்படி இரு, நான் போறேன். இந்த கையிலே கட்டிக்கிறேன். கையில் முடிச்சு போட்டுருக்கீங்களா? இல்லை, நானும் முடிச்சு போடல, சும்மா சுற்றி வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி உங்களுக்கு வர மாட்டேங்குது? எனக்கு மட்டும் உறிஞ்சிக்கிட்டே போகுது. எங்கேயானு லவ்வா ஆர்வம் கொடு. இறங்குற மாதிரி இருக்கா? லவ்வா இங்கே தான் அடையுது நிறையா. ஒரே ஒரு துர்நாற்றம் மயமல் ஆகுது. எடுத்துட்டு போறாரு பாருங்க. அதிகமாக இதில் பாம்பெல்லாம் இருக்காது. இதெல்லாம் பொக்க முடியாது. முள்ள சாப்பி இருக்கு. முன்னாடி பொக்கிற மாதிரி இருந்துச்சு. முள்ளுடா. சந்தில் திரும்ப வீடியோ எடுத்துக்கிறேன். ம் பாருங்க, ஒருத்தர் பொத்து போறாரு பாருங்க. உள்ள இங்கிட்டு பாதை இல்லை, இங்கிட்டு போக முடியாது. ஒரே முள்ளு இருக்கு. பாம்பு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்காக பாம்பு உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தானே வந்துடும். இதுக்கு மேலே போய் ஆபத்து ஓவரா இருக்கு. கீழே போயிடலாம். உள்ள ஒரே வாடையா இருந்தா போயிடும். இறங்கி வா. ரொம்ப ஆபத்தான இடம். ஆபத்தான இடம். உள்ள இருந்து பொத்து வர முடியல. அருவாலாம் இங்கேயே போட்டு போயிருக்காங்க. உள்ள இன்னொருத்தையும் வர முடியாமல் கிடைக்கும். வருவேன். இங்கிட்டு வா. வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வர்றோம்னா இதோ அங்கே மேலே தெரியுது பாருங்க இடம். அங்கேருந்து வரோம். பொத்து இங்கிட்டு வந்தாச்சு. உள்ள இதை வந்து வருது. என்னதான் இருக்கும் பாரு. சறுக்கிட்டு வர்றாங்க. சறுக்கா வந்து இருக்காங்க. சரிக்கா கொஞ்சம் விளாண்டுருக்காங்க. இதெல்லாம் ஏற போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் ஏறி லவா மரம் டுடே. அடுத்து இதில் போகிறது. சந்தில் ஒத்து போ. வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடவுல உள்ளே போக போகிறாங்க. உள்ளே எப்படி இருக்கு? உள்ளே எதுவும் உள்ளே ஏதோ பயங்கரமாக இருக்கான். நாங்கள் நம்மளும் போய் பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சிக்கு வந்தாச்சு. உச்சியில் இருக்கான். இந்த இதுக்கு ஒரு சந்திருக்கு. நல்லா இருக்கு. சந்தத்து காணி. இதில் உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கு. ஹாய். நல்லா இருக்கு. உள்ள உட்காந்து லவா பழம் சாப்பிட்டு இருக்கு. உள்ளே ஒன்றுமே தெரியல. கருங்கும்முன்னு தெரியுது. லைட் இருக்குது. லைட் வந்து அழகாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வீடியோ வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வீடியோ போடுறான். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.